வணக்கம். வெல்கம் டு மை சேனல். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா, நான் சுபான் கோபிநாத். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. நார்மலாக எனக்கு வீடியோஸ் பண்ணணும், இல்லை ரீல்ஸோ இன்ஸ்டாகிராம் யூடியூப் எது பார்த்துட்டு இருந்தாலும் அதை பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் திங் என்ன என் மைண்டில் நிற்கும்னா, லைக் ரொம்ப ஆஸ்தட்டிக்காலாம் நம்ம வீடு இல்லை, நார்மலாக இருக்கிற வீடை விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு தான் என் மைண்டில் நிற்கும். இதனாலே சம் பேர் நம்ம வீடு ஏஸ்தட்டிக்காக இல்லை நிறைய பேர் பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு தயங்கி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் பண்ணாலுமே அதை நிறைய ஷோகேஸ் பண்ண மாட்டேன். நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருந்தாலும் இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், போடவே மாட்டேன். நான் எடுத்த வீடியோஸ்லேயே ஒரு 10% தான் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ அண்ட் நான் இதை உங்களுக்கு ப்ரெசென்ட்டும் பண்ணுறேன். என்னோட டெய்லி vlogging சீரீஸ்க்கு உங்க எல்லாரும் நான் வெல்கம் பண்றேன். நான் ஷார்ட்ஸ்ல என்னோட அலப்பறெல்லாம் சொல்லும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாருங்க என்னோட புலம்பல். நான் எல்லா நாளுமே பெர்ஃபெக்ட். இப்போ நான் இப்பதான் கொஞ்சம் தனியா வாழவே கத்துருக்கேன். மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் காலேஜ் போகும்போதுலாம் அவ்வளவா எனக்கு ஸ்கூலு காலேஜ் அப்படி இருக்குமா. எப்போ தனியா வாழனா எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு நான் தனியா வாழல. எப்படின்னா லிட்டரலி தனியா வாழ்றேன். அது எனக்கு ப்ராப்பரா சொல்ல தெரியல. ஒரு 12-15 மணி நேரம் நான் தனியா தான் இருப்பேன். காலையில ஒரு 7-8 மணில இருந்து நைட் ஒரு 9-10 மணி வரைக்கும் நான் தனியா தான் இருப்பேன். ஸோ இது ஒரு நல்ல டைம். நான் எப்படி என்னோட டே போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் உங்க கூட நிறைய இன்டராக்ட் பண்றதுக்கும் இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரோலாம் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என் நாள் எப்படி போகும்னா, கொஞ்சம் ஆப்பிள் மைண்டடா தான் போகும். நிறைய விஷயங்கள் இப்ப எனக்கு பெர்ஃபெக்டா இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணும். ஈவன் ஹேர் வாஷ் எனக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இப்பதான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் டிபெண்டன்ட் தான். நானு கொஞ்சம் இண்டிபெண்டா கொஞ்சமா வாழ கத்திருக்கேனா. சோ தட் என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் பெர்ஃபெக்டா இருக்க மாட்டோம். கொஞ்சம் என்ன மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்டாவும் இருக்கும், பெர்ஃபெக்டாவும் இருக்கும். அப்படின்றதுனால இது உங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நினைச்சு நான் இந்த vlog நான் ப்ரெசென்ட் பண்றேன். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நியூ ட்ரை. என்னோட ஜானர் கூட இது இல்ல, பட் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். அந்த சலூன்ல போட்ட ஷாம்பு இன்ன வரைக்கும் போகவே இல்லை. ஆனா இப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, முடி பெருசா இருந்தாதான் சிக்கு இருக்கும், சின்னதா இருந்தா சிக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இது அவ்வளவா சிக்கு ஆகல. அண்ட் என்னன்னா நேத்து அமாவாசையா, இது தெரியாம நான் நேத்து நைட் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டேன். நேத்து ஃபுல்லா அந்த எண்ணெய் தலையிலே தான் இருந்தேன். நான் நினைச்சேன் எங்க அம்மா எங்கன்னா வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம தலை குளிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். எங்க அம்மா எழுந்துக்கும் போதே இன்னைக்கு நீ தலை குளிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அப்போ நினைச்சேன் எப்படியோ காலைல போனா நைட் தானே வருவாங்க, நான் தலை குளிச்சுட்டு திருப்பி எண்ணெய் வச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சரி அப்படி வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்றதுனால நேற்று ஒரு நாள் நான் ஃபுல்லா எண்ணெய் வச்சு விட்டுட்டேன். இன்னைக்குதான் தலை குளிச்சிருக்கேன். இன்னும் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இது காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வேலை நமக்கு முடிஞ்சது. அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். மயானக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எங்க அரக்கோணம்ல நடக்கும். என்னன்னா அது ஒரு பெரிய காளி ஃபெஸ்டிவல். மேபி உங்க வீட்டுல நடக்கலாம், இல்ல அரக்கோணத்துல இருந்து யாரா இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா மறக்காம சொல்லிட்டு போங்க. அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். சிலர்லாம் சொல்றாங்க, நான் அதை போய் பார்த்தது இல்லைல்ல, அரக்கோணம் லைக் மயான கொலைக்கே அரக்கோணம் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க ஊரையும் எந்த ஊரையும் தாழ்த்தி சொல்ல வச்சத சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆஃப் டே லீவ் போட்டு போவாங்க. காலேஜ் நம்ம சென்னையில படிச்சிருந்தால எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நேத்து நான் இன்ஸ்டால பாக்குறேன் ஃபுல்லா, ஐயோ எங்க வீட்டுல இருந்து பக்கத்துலதான் அது. ஆனா என்னன்னா எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நானே ஒரு 50 வருஷமா இங்கதான்
இருக்கும். நானே போய் பார்த்தது இல்ல. எங்க அம்மாலாம் என்னை விடவே மாட்டாங்க. நான் எப்படி ஒண்ணு நினைப்பேன்னு எங்க அப்பாவே இன்ன வரைக்கும் பார்த்தது இல்ல. நான் பார்த்தது இல்ல. ஆனா எங்க அம்மா வந்து கொஞ்சம் ஹைபிரிட்ல அவங்க வீட்டுல வந்து பார்த்துட்டு வந்துருப்பாங்க. சோ அதனால எங்க அம்மா பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி மயானக்குள்ள ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா நான் வந்து போறேன், இன்ஸ்டாகிராம்குள்ள போறேன். எல்லாமே வந்து இப்ப நான் வந்து அரக்கோணம் ரிலேட்டடா பார்த்தேன்னா எல்லாரும் எனக்கு வரும்ல, மயானக்குள்ள அரக்கோணத்துல நடந்த மயானக்குள்ள எனக்கு ஐயோ நம்ம வீட்டாண்டதான் இருக்கு, நம்ம ஊர்லதான் இருக்கு, போய் பாக்கலையே அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து ஏனாலே கண்ணு கலங்கிடுற பொண்ணு. நான்லாம் போய் அதை எப்படி மேனேஜ் பண்ணிப்பேன்னு தெரியல. உங்க ஊர்ல எந்த மாதிரி எப்படி மயான கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஹேர் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இது ஆறட்டும், அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம். ஊறப்பட்ட பிரச்சனை என் லைஃப்ல போயிட்டு இருந்தாலும் இல்லை எங்க வீட்டுல போயிட்டு இருந்தாலும் சாப்பாடு அப்படின்றது எப்படின்னா எங்க வீட்டோட ஒரு டிரைவிங் ஃபேக்டர். எங்களை வந்து இன்னும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து சாப்பாடு. ஏன்னா எல்லாருமே எங்க வீட்டுல நல்லா சாப்பிடுவோம். நாட் ஈவன் லைக் இந்த ஒரு விஷயத்த நாங்க வந்து நல்லா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்காது. மேபி பாவக்காய் வந்து நானும் என் தம்பியும் நல்லா சாப்பிட மாட்டோம். பட் சாப்பிடணுன்னும் போது சாப்பிட்ருவோம். அப்படின்ற போது என்னோட டெய்லி விளாகிங்கில் வந்து ரொம்ப பெரிய பார்ட் இது வந்து எடுத்துக்கோனா சாப்பாடு தான். இன்னைக்கு வந்து என்னன்னா நானும் என் தம்பியும் வந்து மார்னிங் போய் கடை திறக்கணும். ஆனால் அவன் வந்து லேட்டாக எழுந்ததுனால ஜிம்க்கு லேட்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு பதில் நானே பார்த்துக்கணுமா. அப்போ வந்து நான் என் தம்பிக்கிட்ட ஒரு டீல் போட்டேன். நீ வந்து எனக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன்னா நான் வந்து கடை திறக்கிறேன், தனியாக கடை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு 50 ருபீஸ் அப்புறம் 10 ருபீஸ் காயின் வந்து ஒரு 3 இருந்துச்சா, 80 ருபீஸ் நான் கொடுத்தேன். 8 ருபீஸ் கொடுத்தோன்னே. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட போகும்போது எங்கள் அப்பா வந்து என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டதால அவர் வந்து எங்கள் வீட்டுக்கும் வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டிருந்தேன்ல எனக்கும் வாங்கி கொடுத்துருந்தாரு. நீங்கள் உடனே வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னு என்ன 2 சிக்கனா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னன்னா லைக் ஒரு ஓல் கோழியை வந்து ஒரு 1 kg அந்த மாதிரி எடுத்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த பிரெஸ்ட் பீஸ் மட்டும் எடுத்து டைனியாக கட் பண்ணி மசாலா போட்டு வச்சிருவேன். அது எப்படின்னா மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 2 days இருக்குங்களா. ஏதாவது சாப்பிடணும், நொறுக்கு தீனி சாப்பிடணுன்ற போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு 8 to 6 பீசஸ் எடுத்து கடாயில் போட்டு அதை வந்து மேரினேட் பண்ணதெல்லாம் இருக்கும்ல அது வந்து பாயில் பண்ணி அது கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகும்போது சிக்கன் வந்து நல்லா வந்துடும். நான் வந்து ஒயிட் ரைஸோட ஏதாவது வச்சு சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் நான் வந்து நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட எனக்கு வந்து ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால அது இன்னும் வேர்சன் ஆகும் அப்படின்றதுக்காக எனக்கு தனியாக சிக்கன், அது தாண்டி எல்லாருக்கும் நானுமே அதுலேயுமே நான் பார்ட் எடுத்துப்பேன். ஸோ மார்னிங்கே வந்து 2 சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா, நான் வந்து அதில் வந்து 1 kg இருக்க சிக்கன் வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த சிக்கனை மட்டும் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணுறதா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு கஷ்டமாயிடும், குட்டி குட்டி பீஸ்னால் வந்து நான் கழுவும் போது ஒழுங்காக கீழே விழுந்துருமா. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆல்ரெடி எனக்கு வந்து முட்டை வேக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வேக வச்ச முட்டையை வந்து உரிச்சிட்டு அந்த சைடில் வந்து மேரினேட் பண்ணதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இன்னைக்கு தேவையானது, அதாவது இந்த பர்டிகுலர் மீலுக்கு தேவையானது மட்டும் எடுத்து பாயில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ், 2 முட்டை, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வச்சுட்டு என்னோட வேலை பார்த்துட்டு சாப்பிடும் போது எனக்கு வந்து ஹெவன் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிடும் போது எனக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அதை என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல். மேபி ஒரு ஃபுட்டியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இது வந்து நல்லாவே ரிலேட் ஆகும். அதுக்கப்புறம் காலையில் வந்து நான் வந்து தலை குளிச்சிருந்தேன்ல, எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணி தலை ஆற வச்சியா இல்லையானா, எனக்கு எப்படின்னா நான் வந்து தலை ஆற வைக்காமல் ஏதோ அவசரத்தில் விட்டுட்டோன்னா நமக்கு நீர் கோத்துக்கும், முதுகுலாம் வலிக்கும். அப்படின்றதுனால எங்கள் அம்மா வந்து தலை ஆற வச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தலை நல்லா ஆற வச்சு ஜடை பின்னி அண்ட் தென் என்னோட வீட்டு வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருக்கும்னா, எனக்கு வந்து இன்னைக்கு ஒர்க்கே இல்லை, நான் எதுவுமே பண்ணதுனே தெரியல. நானும் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி தான் ஆச்சா, கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே காஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பொறுமையாக மடித்து செக்ரிகேட் பண்ணிவிடுவோம். எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் ஒரு ரூமில் வந்து வச்சுருப்பாங்க. எங்கள் தம்பிது அப்புறம் என்னோட அப்பாது வந்து ஹால்லே இருக்கும். ஸோ வந்து இது 2த்தையும் செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எந்த வந்து ஒரு சின்ன ஷெல்ஃபில் வந்து வச்சுருப்பேன். எடுத்து வச்சுட்டு எங்களோட சோஃபா கீழே வந்து எப்படி தான் மண் வருதுன்னே தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாரும் வரும்போது ஒரு கைப்பிடி மண் எடுத்து சோஃபாவில் போட்டுருவாங்களான்னு தெரியல, அவ்வளோ மண் இருக்குது. அது ஏன்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து யாருமே ஃபோல்ட் பண்ணி செட் பண்ணுற பழக்கம் இல்லை, எனக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்த்தாலுமே எனக்கு இவ்வளோ மண்ணா அப்படின்னு நான் யோசிக்கிறாங்க. மண் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சோஃபா க்ளீன் பண்ணிவிட்டு
பண்ணிட்டு நம்ம ஹால் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வாசல் பெருக்கவே வந்தேன். ஒரு 5 மணி போல ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது என் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ஒரு மெலோடி சாங் பாடிட்டு இருக்க மாரி இருக்கும். அது மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப ரசிச்சு செய்வேன். அண்ட் ஒரு சில விஷயம்லாம் காண்டா இருக்கும்ல, அது வந்து கடகடன்னு பண்ணி முடிச்சுருவேன். அந்த மாரி எனக்கு வந்து வீடு கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் வாசல் தெளிச்சு கோலம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நீங்க வந்து ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் செம்மையா கோலம் போடுவாங்க. ஆனா நான் அந்த மாரிலாம் இல்ல. ஆனா எனக்கு கோலம் போட பிடிக்கும். வாசல் தெளிச்சு, அந்த மாரி இன்னும் குழந்தைங்களுக்குலாம் தண்ணி குடுத்தா விளையாடிட்டு இருப்பாங்களா, அந்த மாரி எனக்கு வாசல் தெளிக்கிறது வந்து ஒரு சந்தோஷத்த குடுக்கும். பெருக்கி, அதுக்கப்புறம் கோலம் போடுறது இதெல்லாம் ஒரு சந்தோஷத்த குடுக்கும். நான் இன்னும் என்னோட கோலம் போடுற ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். சின்ன வயசுலலாம் கொஞ்சம் பெரிய 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 கோலம்ஸ்லாம் போடுவோம் நானும் எங்க அம்மாவும். இப்பலாம் வந்து எனக்கு என் மனசுலயே வந்து பதிஞ்சிடுச்சு ஒரு சில கோலங்கள்லாம். அதையே தான் போட்டுட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு வேளை நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாம இருந்தேன்னா, என் ஃபோன பார்த்து நான் வந்து கோலம் போட்டிருப்பேன். இப்போ ஃபோன்ல தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேனா, ஸோ அதனால நான் இதையும் ஒரு ரீசனா சொல்வேன். அதனால தான் என்னால நல்ல கோலம் போட முடியல. ஆனா எனக்கு கோலம் போட வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் கோலம் நோட் வந்து மெயின்டெயின் பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோலம் பேஜஸ்லாம் இருந்தா கூட எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் அவங்க கிட்ட போய் அவங்க போட்டிருக்கத பார்த்து கத்துக்கிறேன். தென் ஒரு 4 மணி நேரம் கிட்ட எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வொர்க்ஸ் இருந்துச்சு. ஆ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி ஆச்சு எனக்கு முடிய. அப்புறம் எங்க அம்மா வந்து டின்னருக்கு வந்து சிக்கன் கிரேவி செஞ்சிருந்தாங்க. ஸோ அத சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். எனக்கும் இதெல்லாம் புதுசு தானே. ஹோப்ஃபுல்லி நான் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அண்ட் என்னோட விளாகும் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம நாளை சந்திப்போம். பாய்.